என்னடா பொட்டணமாக கட்டி வச்சுருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு குக்கீஸ் வந்து பெரிய பல்க் ஆர்டரு. ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் வீடியோ தாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து நான் அதில் போடல, ஜஸ்ட் பேக்கிங் வீடியோ மட்டும்தான் இருக்குது. இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படி என்ன ஆர்டர்னு பார்க்குறீங்களா? 10 கிலோ 20 கிலோ இல்லைங்க, 110 கிலோ குக்கீஸ் ஆர்டருங்க. இது வந்து நம்ம ஷாப் ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரு பெரிய பெரிய பல்க் ஆர்டர்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 டேல முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 6 வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குக்கீஸையும் போட்டு எல்லாம் நீட்டாக வந்து பாலித்தீன் கவர்லாம் ரேப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் டேட்டில் எல்லாமே அசட்டட் குக்கீஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எல்லா குக்கீஸும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாக்ஸில் பேக் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டுங்க ஒவ்வொரு குக்கியாக வந்து பல்காக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கோதுமை நாட்டு சக்கரை ப்ராடக்ட்ஸ் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பொதுவாகவே மக்களுக்கு வந்து மைண்ட் செட் ஆகிடுச்சுங்க, பேக்கரி ப்ராடக்ட்ஸ்னாவே மைதாவில் தான் இருக்கும், வெள்ளச்சக்கரையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த கோவிட் டைம் தான் எங்களுடைய சேஞ்சஸ்ன்னு கூட சொல்லாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களும் வந்துட்டு மைதா வெள்ளச்சக்கரையில் தான் செஞ்சுட்டு இருந்தோம். அந்த கோவிட் டைம் தான் எல்லாத்துக்கும் ஒரு மரண பீதியை காமிச்ச டைமுன்னு கூட சொல்லாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறமா மக்கள் வந்து கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் நோக்கி மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு பிஸ்னஸ்லேயே எல்லாம் பயங்கர காம்படிஷனுங்க. சரி, நம்மளும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் பிடிச்சி போனோம்னா தான் நம்மளும் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற லெவலில் தான் இப்போ எல்லா பிஸ்னஸுமே இருக்குங்க. ஸோ அப்போ வந்து இந்த கோவிட் டைமு, அதனால சரி நம்ம ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம், ஏன் எல்லாரும் மாதிரி நம்மளும் மைதா வெள்ளச்சக்கரையிலேயே போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சது தான் கோதுமை நாட்டு சக்கரை கான்செப்ட்டுங்க. இப்போ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பிரெட் ஐட்டம்ஸ், பன் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோதுமை நாட்டு சக்கரையில் தான் இருக்கும். குக்கீஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை நாட்டு சக்கரை கூட வந்துட்டுங்க ராகி, மல்டி கிரெயின், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு 6 டைப்ஸ் ஆஃப் அசட்டோட குக்கீஸ் கேட்டாங்க. என்னென்னா சாக்லேட்டுங்க, கோகனட்டு, ராகி, மல்டிக்ரெயின், டேட்ஸு, பட்டர்ஸ்காட்சுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ராகி வந்து முழுக்க ராகி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மல்டிக்ரெயின் வந்து நம்ம ஷாப்பில் நார்மலாக வாங்குற நவதானிய மாவில் வந்துங்க நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருப்பாங்க. இப்போ மீதி சாக்லேட்டு, டேட்ஸு, கோகனட்டு, பட்டர்ஸ்காட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோதுமை நாட்டு சக்கரை தான். இப்போ சாக்லேட் குக்கினா சாக்கோ ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருப்பாங்க. கோகனட்னா உங்களுக்கு உள்ளே வந்துட்டு கோதுமை நாட்டு சக்கரை கூட கோகனட் ஆட் பண்ணியிருப்பாங்க. டேட்ஸ்னால் உள்ள டேட்ஸ் ஃப்ளேவர் ஆட் ஆகிருக்குங்க. பட்டர்ஸ்காட்ச்னா வந்து கோதுமை நாட்டு சக்கரை கூட நிலக்கடலை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா 6 வெரைட்டிஸும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பொதுவாக நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் போட்டிருப்போங்க. இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு எல்லாமே ஆர்கானிக்காக தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கரும்பு சக்கை கப்புங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரும்பு ஜூஸ் போட்டதுக்கப்புறம் இந்த சக்கை வேஸ்ட் ஆகுது பாருங்கள், அதில் ப்ரிப்பேர் பண்ணுற கப்பு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸுக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த பாக்ஸ் வந்து நம்ம வெளியே சொல்லி ஆர்டர் பண்ணி தான் நம்ம இந்த பாக்ஸ் வாங்குச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பல்க் ஆர்டர்ஸ்னால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 20 டேஸ் 15 டேஸ்க்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா தான் இந்த மாதிரி ஏதாவது கஸ்டமைசேஷன் பாக்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா கூட நம்ம ஆர்டர் போட்டு வாங்குறதுக்கு சரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் தேவைன்னா நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு 15-20 டேஸ் கொண்டு போய் பிளான் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்குங்க. இப்போ நிறையா பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸில் ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டேங்க, அப்புறம் நிறையா ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங்கு, கிளினிக் ஓப்பனிங்கு, ஷாப் ஓப்பனிங்க்கு நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ டீ, காஃபி, காரம், குக்கீஸ் மாதிரியெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிளேட்டில் 2 குக்கீஸ் 3 குக்கீஸ் எல்லாம் வச்சு தர மாதிரியெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஆர்டர்ஸ் தேவைன்னா நீங்கள் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துக்குங்க. இப்போ சொல்கிறேங்க, நம்ம ஷாப்பில் மைதா ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாம் கோதுமை நாட்டு சக்கரையில் தான் மெஜாரிட்டி இருக்குது. குக்கீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நவதானியம், ராகி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாத்துக்கும் முழுக்க நாட்டு சக்கரை மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறோம். இது போக எக்ஸ்ட்ரா நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கோதுமை போட்டு சால்ட் பிஸ்கெட் இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு ஓமம் பிஸ்கெட் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களா, ஓமம் பிஸ்கெட்டு, நிறைய இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நிறையா இருக்குங்க. அப்புறம் மசாலா ஸ்டிக்குன்னு, ஸோ நிறைய பேர் எங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட்டே இல்லாமல் எங்களுக்கு குக்கீஸ் வேணும்பாங்க. ஸோ அவங்களாம் மசாலா ஸ்டிக் மாதிரியெல்லாம் போய்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாளுங்க, இந்த ஆர்டருக்கு வந்துட்டு நம்மளுடைய ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், பேக்கிங் டீம் எல்லாருமே, லேடிஸ் பசங்க எல்லாருமே பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி நைட்டு 9:30 ஆகிடுச்சுங்க. முடிக்கிறக்கெல்லாம் பயங்கர டயர்ட் ஆகிட்டாங்க. உள்ள ப்ரொடக்ஷனில் பசங்களை நீட்டியே படுத்துட்டாங்க, அப்பா இதுக்கு மேலே முடியாதுன்ட்டு. ஸோ அவங்க வந்து அடுத்த நாள் காலையில் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொன்னனால முன்னாடி நாள் நைட்டு 9:30 நாங்கள் எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி எடுத்தே வச்சாச்சுங்க. ஸோ நம்ம பசங்களுக்கும் லேடிஸ்க்குலாம் ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் தேவைன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் போட்டுக்குங்க. நம்மளோட ஷாப் ஈரோட்டில் இருக்குதுங்க, 3 ஷாப் இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராமில் கூட ஈரோடு ஃப்ரெஷ் பைட்னு போட்டிங்கன்னா கூட நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் இருக்குங்க. யூடியூப்பில் நம்மளோட பேஜ்
பேஜை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். என்னென்ன ஆர்டர்ஸ் வருதுன்னு சொல்கிறோம். ஃபியூச்சரில் உங்களுக்கு கஸ்டமைசேஷனுக்கு கூட கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. மறக்காமல் நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.